திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நம்ம செவ்வாய் பகவானுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அனுபவ பரிகாரங்கள் அப்படிங்கிற இந்த சீரீஸில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருந்தாலும் சரி, செவ்வாய் பகவான் தீமை நிலையில் இருந்தாலும் சரி, அவரோட நன்மைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் தீமைகளை குறைக்கிறதுக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறது, என்ன மாதிரியான வாழ்வியல் அனுபவ பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயமா. அப்போ முன்னாடி காணொலிகள்லாம் நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க. செவ்வாய் பகவானை பலப்படுத்திக்கிறதுக்கு, தீமைகளை குறைக்கிறதுக்கு ரத்த தானம் செய்கிறது மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஸோ ரத்த தானம் பற்றி உங்களோட இருக்கக்கூடிய விஷயங்களும், உங்களோட ஹெல்த் கண்டிஷனையும் உங்களோட டாக்டர்ஸோட அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் ரத்த தானம் செய்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா அது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு பரிகாரமாக இருக்கும். அது முடியாதவங்க உங்கள் வீட்டில் தெற்கு பகுதிகளில் உங்கள் வீட்டுடைய இல்லை ஒரு ஆஃபீஸோ இல்லை வந்து உங்களுடைய வியாபார நிறுவனங்களோ எதுவாக இருந்தாலும் தெற்கு பகுதியில் கழிவுநீர் தேங்காமல், ஒரு சாக்கடை இல்லாமல், ஒரு பள்ளங்கள் இல்லாமல், ஒரு செப்டிக் டேங்க்ஸ் இல்லாமல், இது மாதிரி அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். செவ்வாய் பகவான் வீக்காக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணிக்கிட்டீங்க மூலமாகவும் செவ்வாய் பகவானுடைய நெகட்டிவை குறைச்சிக்கிறதுக்கும் பாசிட்டிவ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் முடியும். அதே போல் மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோவில், இப்போ சில பேர் வந்து இந்த நட்சத்திரம் இந்த லக்னம் வந்து முருகன் கோயில் போகக்கூடாது, திருச்செந்தூர் போகக்கூடாதுன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப் டு யூ. இதில் நம்ம சீரீஸில் நம்ம இந்த அனுபவ பரிகாரங்களை செவ்வாய் பகவானை இயக்கிறதுக்கு நீங்கள் முருக வழிபாடு கன்ஃபார்ம் வேணும். அதுவும் மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயில் வந்து நீங்கள் பண்ணும்போது, அங்கே போய் வழிபாடுகள் செய்யும்போது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நீங்கள் நடக்கிறத பார்க்கலாம். முருகன் இப்போ டாலர் போட்டுக்கிறதோ, முருகன் வேல் மாதிரியான விஷயங்கள் டாலரோ இல்லை மோதிரங்களில் போட்டுக்கிறதோ, சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறதோ, உங்கள் வண்டி வாகனங்களை வச்சுக்கிறதோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக செவ்வாய் பகவானுடைய பாசிட்டிவ் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாமிசம் சாப்பிட்றதையும் குறைச்சிக்கணும். மாமிசம் வந்து யாராவது நண்பர்களுக்கு வாங்கியோ இல்லை சமைச்சோ கொடுக்கலாம். அது வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். அந்த நண்பர்கள் வந்து ஒரு இராணுவமோ, காவல்துறையோ, இல்லை விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய, இல்லை மின்துறை சார்ந்த இந்த மின் வாரியங்களில் வேலை செய்யக்கூடிய, எலக்ட்ரிக்கல் வேலை செய்யக்கூடிய அந்த மாதிரி நண்பர்களாக இருந்தாங்கன்னா இன்னும் வெல் அண்ட் குட். இன்னும் வந்து அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஒரு பரிகாரங்கள் நடக்கிறத பார்க்கலாம். ஸோ அதே போல் பள்ளிவாசல்கள், பள்ளிக்கூடங்கள், மத இடங்கள், கோவில்கள், தேவாலயங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு, இல்லை மக்கள் கூடக்கூடிய அந்த இடங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மின்சாதன பொருட்கள் வாங்கி கொடுக்குறது, ஒரு லைட் போட்டு கொடுக்கறது, ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்கறது, ஒரு ஒலிபெருக்கி வாங்கி கொடுக்குறது, ஏதோ சம்திங் உங்களால் முடிஞ்ச மின் சாதன பொருட்களை வாங்கி கொடுக்கறது மூலமாகவும் செவ்வாய் பகவானுடைய நெகட்டிவிட்டியை குறைச்சிக்க முடியும். ஸோ இன்னும் உடற்பயிற்சி செய்கிறது, நல்ல உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து அந்த ஹெல்த் கண்டிஷன் நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிறதெல்லாம் வந்து கூட செவ்வாய் பகவானுடைய அதிகபட்ச தீமைகளை குறைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.